அமெரிக்காவை கண்டித்த சீனா முடிவுக்கு வரப்போகிறதா டாலரின் ஆதிக்கம். பொதுவாகவே உலக நாடுகள் மத்தியில் அமெரிக்கா அப்படின்னா ஒரு பெரியண்ணா, அவங்க தான் நாட்டாமை அப்படிங்கிற மாதிரியும், அமெரிக்காவுடைய நாணயமாக இருக்கக்கூடிய இந்த டாலர் தான் உலக அளவில் வர்த்தகத்தில் அதிகமாக முக்கியத்துவம் பெறக்கூடியதாக இருக்கின்றது. உலக அளவிலான வர்த்தகத்தில் டாலர் தான் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. அப்படிப்பட்ட டாலருக்கு அதனுடைய ஆதிக்கத்தை குறைக்கணும், அமெரிக்காவுடைய அந்த மேலாதிக்க மனப்பான்மையை குறைக்கணும் அப்படிங்கிற வகையில் ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள்லாம் அதுக்கான திரைமறைவில் பல வேலைகள் பார்த்துட்டு வந்தாலும் கூட இன்ன வரைக்கும் அது சாத்தியப்படலை. அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் உலக நாடுகள் மீது வரி விதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வரியை விதித்து மிரட்டி வந்துட்டு இருக்காரு. இது சர்வதேச அளவில் ஒருவித வணிக பதற்றத்தை ஏற்படுத்துவதாகவே சொல்லப்பட்டு வருது. இதற்கிடையே தான் அமெரிக்காவினுடைய இந்த நடவடிக்கையை சீனா ஓப்பனாகவே எதிர்த்திருக்காங்க. வரிகளை ஆயுதம் போல பயன்படுத்துவதை தவறான போக்கு, ஆயுதம் போல பயன்படுத்துவது அப்படிங்கிறது தவறான போக்கு, அதை எப்போதும் ஏற்றுக்கொள்ள முடியாது, அதை தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னும் விமர்சிருக்காங்க. அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் உலக நாடுகள் மீது வரிகளை விதிக்கப் போவதாக அறிவித்தார். கடந்த ஏப்ரல் மாதமே உலக நாடுகளுக்கு ட்ரம்ப் வரிகளை அறிவித்திருந்தார். இருந்தாலும் சில காரணங்களால் அதை 90 நாட்கள் நான் நிறுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இந்த 90 நாட்கள் காலக்கெடு முடிய போகின்றது 9ஆம் தேதியோட. ட்ரம்ப் மீண்டும் வரிகளை அறிவிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக அவர் சீனாவுக்கு எதிராக கடுமையான வரிகளை விதிப்பார் அப்படின்னும் சொல்லப்பட்டு வருது. 2 நாடுகளுக்கும் இடையே மோதல் போக்கு அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில சீனா மீது ட்ரம்ப் அதிகபட்ச வரிகளை விதிப்பார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதற்கிடையே தான் அமெரிக்காவினுடைய இந்த நடவடிக்கையை சீனா கடுமையாக எதிர்த்திருக்காங்க. அமெரிக்க எதிர்ப்பு கொள்கைகளை வைத்திருப்பதால் பிரிக்ஸ் நாடுகளுக்கு கூடுதலாக 10% வரிகளை அறிவிக்கப் போவதாக ட்ரம்ப் சொல்லியிருந்த நிலையில சீனா வெளியுறவு அமைச்சகம் இந்த கருத்துக்களை சொல்லியிருக்காங்க, கடுமையாக எதிர்த்திருக்காங்க. இது தொடர்பாக சீன வெளியுறவு அமைச்சகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் மாவோனிங் அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, இறக்குமதி வரிகளை அதிகரிப்பதால் யாருக்கும் பயன் கிடையாது. அதோட பிரிக்ஸ் அமைப்பு திறந்த அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் ஒத்துழைப்பையே ஊக்குவிக்குது. பிரிக்ஸ் அப்படிங்கிறது வளர்ந்து வரக்கூடிய நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தளம். எந்த ஒரு நாட்டிற்கும் எதிராக பிரிக்ஸ் நாடுகள் செயல்படாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். அதோட வரியை ஒரு ஆயுதம் போல பயன்படுத்துவது சரியான போக்கு இல்லை அப்படின்னும் சொல்லியிருக்காரு. பிரிக்ஸ் குழுவில் முதலில் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா அப்புறம் தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகள்லாம் இருந்தாங்க. இந்த நாடுகள் 2009 முதலில் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை நடத்தினாங்க. கடந்த ஆண்டு எகிப்து, எத்தியோப்பியா, இந்தோனேசியா, ஈரான் மற்றும் ஐக்கிய அமீரகம் ஆகிய நாடுகளும் உறுப்பினர்களாக சேர்ந்தாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. சர்வதேச வர்த்தகத்தில் எப்போதும் டாலர் தான் பயன்படுத்தப்படும். இந்த முறை பிரிக்ஸ் நாடுகள் டாலருக்கு மாற்றாக வேறு கரன்சியை வர்த்தகத்துக்கு பயன்படுத்த முயற்சிட்டு வராங்க. ஒருமித்த கருத்து ஏற்பட்ட உடனேயே சில ஆண்டுகளில் பிரிக்ஸ் நாடுகள் தங்களுக்குள் புதிய கரன்சி மூலமாக வர்த்தகம் செய்யும் அப்படின்னும் தெரியுது. இதுதான் அமெரிக்காவுடைய எதிர்ப்பு கொள்கைகள் அப்படின்னு ட்ரம்ப் சாடிட்டு வரார். இது தொடர்பாக அவர் தன்னுடைய சமூக வலைதள பதிவில் பிரிக்ஸ் அமைப்பினுடைய அமெரிக்க எதிர்ப்பு கொள்கைகளுடன் எந்த நாடுகள் தங்களை இணைத்து கொண்டாலும் அவங்க கூடுதலாக 10% வரி செலுத்தணும், இதில் எந்த விதிவிலக்கும் இருக்காது அப்படின்னு பதிவிட்டிருந்தார். அதோட ஒவ்வொரு நாடுகளுக்கும் புதிய வரி விகிதங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. சம்பந்தப்பட்ட நாடுகளுக்கு அந்த கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறதாகவும் தெரிவித்திருக்கார். இப்படியாக ஒருபுறம் அமெரிக்காவுடைய ஆதிக்க மனப்பான்மை அதிகரித்து கொண்டே வருகின்ற சூழ்நிலையில் அமெரிக்காவுடைய ஆதிக்கத்தை குறைப்பதற்காக மற்ற நாடுகள், சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள்லாம் பல முயற்சிகள் மேற்கொண்டு வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு கைகூட போகிறது, அமெரிக்காவின் ஆதிக்கம் என்பது மட்டுப்படுத்தப்படுமா, டாலருடைய ஆதிக்கம் என்பது குறைக்கப்படுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்தா பார்க்கணும்.